கவிஞர் ஸ்நேகன் மற்றும் கன்னிகா 2 பேருமே சமீபத்தில இன்டர்வியூல நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அப்போ அவங்களோடது ஒரு நிறைவான காதல், அந்த ஒரு அழகான ஒரு உலகம் அப்படின்ற மாரிலாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதில கன்னிகா கிட்ட வந்து கேட்டதற்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த 12 வருடங்கள் கழித்து தொடர்ந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்கு அவங்களுடைய லவ் லைஃப் இல்லையா? அது வந்து எவ்வளோ அழகா இருக்கு. என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் நீங்க வந்து இது பண்ணீங்க அப்படின்ற மாரி வந்து கேட்டதற்கு, கன்னிகா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆ லவ் பண்ற டைம்ல ஸ்நேகன் அவர்கள் ரொம்ப கோவக்காரர் அவரு. ரொம்ப ஷார்ட் டெம்பர் அவரு. நெறைய தடவ கோவப்பட்டு என்ன அடிக்கலாம் செஞ்சிருக்காரு. பட் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவரு எப்படி இப்படி மாறுனாருன்னு எனக்கு தெரியல. ஒரு சின்ன அளவு கூட கோவம் படுறதே இல்ல. மாறாக நான் தான் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு சண்டைக்கு வான்னு நம்ம வந்து கூப்பிட்டு பேசுற அளவுக்கு நம்ம போட்டா கூட, அவரு வந்து கோவப்பட்டு சண்டை போடுறதே கிடையாது. ஸோ பொதுவா வந்து சண்டைனாலே, ஐயய்யோ! இந்த சண்டை எத்தன நாள் போயிடுமோ? எத்தன நாள் பேசாம இருப்போம்? அந்த ஒரு பயம் இருக்கும். பட் ஆனா எங்க விஷயத்துல அது கிடையாது. நான் தான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போடுவேன். அவரு சைட்லேருந்து ஒரு கோவங்களோ, இல்ல ஒரு சண்டையோ வந்து வரவே வராது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஸ்நேகன் எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் தான் மாறிட்டேன். அவரும் மாறிட்டாரு. நானும் மாறிட்டேன். அப்படியே வைஸ் வர்சாவா மாறிட்டோம். எங்களுடைய காதல் ரொம்பவே அழகானது. ரொம்பவே நிறைவானது. எனக்கு என்னுடைய லைஃப் வந்து ரொம்ப பிடிச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படின்ற மாரி கனிகா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.